நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துபவர்களுக்கு மிக முக்கியமான 2 புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியால கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிற பிரச்சனை மீண்டும் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது உலக அளவிலான புவிசார் அரசியல் நெருக்கடியினால ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய தாக்கம். இதுக்கு முக்கிய காரணம் மேற்காசிய நாடுகள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் சூழல் தான். ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியதன் காரணமாக உலகுடைய மிக முக்கியமான எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்து பாதை தடைப்பட்டிருக்கு. வணிக உபயோக சிலிண்டர்களுடைய விநியோகம் பல இடங்கள்ல தற்காலிகமா நிறுத்தப்பட்டிருக்கு. இதனால பெங்களூர், சென்னை, மும்பை, கொல்கத்தா போன்ற நகரங்கள்ல ஹோட்டல்கள், சிறு உணவகங்கள் பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கு. வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சொல்லி மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சில புதிய விதிமுறைகளையும் கொண்டு வந்திருந்தாங்க. அதன்படி பாக்குறப்போ 25 நாட்களுக்கு ஒரு முறைதான் வீட்டு சிலிண்டர்கள் புக்கிங் செய்து மக்கள் பெற்றுக்கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு பெரும் அளவு தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சிலிண்டர் 2000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய், 5000 ரூபாய் என உயர்ந்து கொண்டே சென்றது. பல உணவகங்களை மூடி வைக்கக்கூடிய நிலைக்கும் மக்கள் தள்ளப்பட்டாங்க. இந்த சூழ்நிலையில ஹோட்டல்கள்ல தயாரிக்கப்படக்கூடிய உணவு வகைகள் குறைக்கப்பட்டும் நேரத்தை குறைத்தும் அவங்க வராங்க. தற்பொழுது ஒரு வணிக சிலிண்டருடைய விலை 7500 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் இதனால் ஹோட்டல்கள்ல கடும் இன்னலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. கள்ள சந்தையில இது போல அதிக ரூபாய்க்கு சிலிண்டர்கள் விற்கப்பட்டாலும் என்ன செய்வதென்று தெரியாமல் கேட்கும் விலை கொடுத்து சிலிண்டர்களை பெறக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தற்பொழுது வீட்டு உபயோக சிலிண்டர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல உடனடியாக கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லி பொதுமக்கள் சொல்றாங்க. சிலரோ புக் பண்ணி நீண்ட நாட்கள் ஆகியும் இன்னும் சிலிண்டர்ஸ் டெலிவரி ஆகலன்னு சொல்லியும் புகார் தெரிவிக்கிறாங்க. சோ மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு வீட்டு உபயோக சிலிண்டர்கள் அனைவருக்குமே கிடைக்கிறதுக்கான தேவையான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. 2 சிலிண்டர் வச்சிருக்கிறவங்க கூட பரவாயில்ல, ஒரு சிலிண்டர் வச்சிருக்கிறவங்களுடைய நிலைமை ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்கு. சோ மத்திய அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா தேவையான அளவுக்கு சிலிண்டர்கள் கையிருப்பு இருக்குன்னு சொல்லியும் மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லைன்னு சொல்லியும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விரைவில் இந்த நிலைமை சீராகும்னு சொல்லியும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பதுக்கல்ல ஈடுபட்டவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள்.